ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரை தமிழன் ரிவ்யூஸ். இன்னைக்கு வீடியோவில் எந்த மூவியை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆன வார் மிஷின் ஹாலிவுட் மூவியை பற்றி தான் இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். வாங்க படத்துக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ வந்துட்டு ஒரு வீல் இன்ஜினியராக மிலிட்ரியில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு தம்பி ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு ஒரு நாள் வண்டி ரிப்பேர் ஆனோடனே இவர் போய் மெக்கானிக் வேலையை போய் பார்க்குறாரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ரேஞ்சர் ப்ரோக்ராமில் சேர்ந்து அதில் நாட்டுக்கு சேவை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போதே எதிரி நாட்டுக்காரங்க குண்டு போட்டு அந்த இடத்துலயே தம்பிக்கு அடிபட்டு போயிருது. உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. ஹீரோவுக்கும் காலில் சரியான அடி, நடக்க முடியாத சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலையும் தம்பிய மேல போட்டுக்கிட்டு மிலிட்டரி பேஸ்மெண்ட்டுக்கு அப்படியே மெதுவா நடந்துகிட்டே வராரு. ஒரு 100 மீட்டர் தொலைவில் மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவர் தம்பியும் அங்கேயே இறந்துடுறாரு. இவரும் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தி காலை குணப்படுத்திடுறாங்க. அதுக்கப்புறமா இவரு ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆன பிறகு தொடர்ச்சியா அந்த ரேஞ்சர் ப்ரோக்ராம்லயே சேரணும்ட்டு நிறைய டைம் அப்ளை பண்றாரு. ஆனா இவரோட மெடிக்கல் ஃபிட்னஸ்னால இவரை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல இவரை செலக்ட் பண்ணிடுறாங்க. செலக்ட் பண்ணி ட்ரைனிங்கும் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணும் போது எல்லாருக்குமே ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தரையும் அந்த நம்பரை வச்சுதான் கூப்பிடுவாங்க. அப்படிதான் ஹீரோவுக்கும் ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. அது என்ன நம்பர்னா 81. அந்த நம்பரை வச்சுதான் ஹீரோவை கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஒவ்வொரு டெஸ்டா பாஸ் பண்ணி மேல வராரு. ஒரு கட்டத்துல இவரை சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் நோட் பண்றாங்க. எல்லா டெஸ்ட்டும் இவன் பாஸ் ஆகிட்டு வரான், இவனை நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி போய் பேசுறாங்க. பேசினப்போ நீ ஏன் இந்த ப்ரோக்ராம்ல இருந்து வெளியே போயிரு, ஏன்னா உன்னோட ஃபிட்னஸ்னால நீ ஏதோ ஒரு இடத்துல வேலை செய்யாம போயிடுவ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனா ஹீரோ விட்டு கொடுக்காம தன் தம்பிக்கு கொடுத்த சத்தியத்துக்கு போராடி அந்த ஃபினிஷ்ல கிராஸ் பண்ணும் அப்படிங்கிற மோட்டிவ்லே தான் ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படி அட்டன் பண்ணும்போது கடைசியா ஒரு மிஷன் ஒன்று சொல்றாங்க. அந்த மிஷனுக்கு ஒரு 15 பேர் செலக்ட் ஆகுறாங்க. அதுல ஹீரோவும் ஒருத்தர். அப்படி அவங்க காட்டுக்குள்ள போகும்போது ஆப்போசிட்ல இவங்களோட ஆளுங்களே சண்டை போடுவாங்க. அங்கிருந்து இவர் தப்பிச்சு வெளியே வர்றது தான் இந்த ப்ரோக்ராமோட கடைசி கட்ட போட்டி. அதை போராட ஒரு நாள் டைம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இவங்க ஸ்டார்ட் பண்ணி உள்ள போறாங்க. ஹீரோ தான் அந்த டீமை லீட் பண்றாரு. அப்படி போகும்போது எதிர்பாராத விதமா வேற்று கிரகத்துல இருந்து ஒரு மிஷின் ஒன்று வந்துடுது. அந்த மிஷின் எல்லாத்தையும் வேட்டையாடுது, ஒவ்வொருத்தரையா சாவடிக்குது. கடைசியா ஒரு 6-7 பேர் மிச்சமாகறாங்க. ஹீரோவுக்கும் சரியான அடி, கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் செமையான அடி. எல்லாத்தையும் காப்பாற்ற முடியாம போயிருது. ஒரு கட்டத்துல ஒரு 5 பேர் மிச்சமாக வராங்க. அவங்களும் கஷ்டப்பட்டு ஒரு வண்டியை எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆகலான்னு பிளான் பண்றாங்க. ஆனா அந்த வண்டிக்கும் சரியான பாதிப்பு ஏற்பட்டு அந்த மிஷின் எல்லாத்தையும் துரத்தி சாவடிக்குது. ஹீரோவுக்கு என்ன பண்ணுன்னே தெரியல. எப்படா இந்த மிஷினை நம்ம கொல்றது அப்படின்னு தெரியாம தத்தளிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் அந்த மிஷினுக்கு ஹீட் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஏர் வென்டிலேஷன்ஸ்லாம் தெரியுது. அதை வச்சு இவர் ஒரு பிளான் போடுறாரு. ஒரு குவாரிக்குள்ள போய் அந்த ஜல்லியெல்லாம் அந்த ஏர் வென்டிலேஷன்ல போட்டு அதை அடைச்சி ஃபுல் ஹீட் ஆக்கி வெடிக்க வச்சிடறாரு. வெடிக்க வச்சு சாவடிச்சிடறாரு. சாவடிச்சுட்டு தான் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான். அவன் மட்டும்தான் அங்க பொழைச்சிருப்பான். அவனை தூக்கிக்கிட்டு மிலிட்ரி பேஸ்மெண்ட்டுக்கு வருவாங்க. வந்த பிறகு அந்த சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் செம ஆச்சரியமா போயிடும், எப்படி இவன் மட்டும் தப்பிச்சான் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இவர் கொஞ்சம் உடம்பெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு அந்த சுப்பீரியர் ஆஃபீஸர்கிட்ட பேசுவாரு. அதுக்குள்ள இந்த ஊர் ஃபுல்லா அந்த மிஷின்ஸ் இறங்கிரும். அது இந்த ஊரை சேர்ந்தது இல்லைன்றதையும் கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த சுப்பீரியர் ஆஃபீஸர் ஹீரோவை பார்த்து கேட்பாங்க, எப்படி இந்த மிஷினை நீ எதிர்கொண்டு சாவடிச்ச அப்படிங்கிற மாதிரி. அப்பதான் அவர் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவாரு. இந்த மாதிரி அதுக்கு ஏர் வென்டிலேஷன் மாதிரி ஒரு இடம் இருக்கு, அதை மட்டும் அடைச்சிட்டீங்கன்னா அது காலி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கூட அந்த மிஷனை பண்றதுக்கும் கூடயே போயிடுவாரு. அதோடய இந்த கதையை முடிச்சிருவாங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஆக்ஷன் படம், மிலிட்ரி படம் பிடிக்கிறவங்களுக்குலாம் இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். ஹைலி ரெக்கமெண்டட் ஃபிலிம். மறக்காம எல்லாரும் செக் பண்ணி பாருங்க. ஒரு தரமான படம், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அமைக்கிருங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.